ஹாய். ஸோ நீட் கெமிஸ்ட்ரி பிஒய்க்யூ சொல்யூஷன்ஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆன் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு மொலாரிட்டிக்கு நமக்கு என்ன வரும்? மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் வரும். நான் சிம்பிளா எழுதிக்கிறேன். அடுத்து மோல் ஃபிராக்ஷன் பொறுத்தவரைக்கும் என்ன வரும்? மோல் ஃபிராக்ஷன் ஈக்குவல் டூ மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ். அப்ப என் பை என் தான். என்னென்ன டெர்ம்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு எழுதுறேன்ப்பா. வெயிட் பெர்சன்டேஜ் எழுதும்போது நமக்கு என்ன ஆகும்? வெயிட் பெர்சன்டேஜ் தட் இஸ் ஈக்குவல் W பை W தான். வெயிட் பை வெயிட். அண்ட் மொலாலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டூ N பை மாஸ். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே நம்பர்ஸ் டெம்பரேச்சர் பொறுத்து மாறாது. வெயிட் அதாவது மாஸும் மாறாது. இங்கேயும் மாஸ் அண்ட் நம்பர் தான் மாறாது. பட் வால்யூம் என்ன ஆகும் நமக்கு? டெம்பரேச்சர் டிபெண்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு மொலாரிட்டியில் தான் என்ன வருது? வால்யூம் டேர்ம் வருது. ஸோ மொலாரிட்டி இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். டேரெக்டாக ஃபார்முலாவில் இருக்கிறது நம்ம எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். Which is what is the mole fraction of the solute in a 1 molar aqueous solution கேட்டிருக்காங்க. ஸோ 1 molar aqueous solution அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷன் இஸ் aqueous ரைட்டா? ஸோ 1 molarன்றதை நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 mole of solute in 1 kilogram of solvent எடுத்துக்கலாமா? எடுத்தது என்னது? 1 molar. இப்போ மோல் ஃப்ராக்ஷன் போடும்போது என்ன பண்ணுவேன்? 1 mole of solute. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute equal to 1. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட், இங்கே சால்வெண்ட் வாட்டர் தான். அப்போ NW தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அப்போ 1000 டிவைடட் பை 18 போடுவேன். ஸோ ஆன்சர் 55.55 வரும் ரைட்டா? அப்போ N டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 55.55 தட் இஸ் ஈக்குவல் டு 56.55 வரும். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் solute that is equal to number of moles of solute divided by total number of mole 1 by 56.55 நான் போடணும். ஸோ அதை போட்டால் எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 0.0177 வருது. சரியாப்பா? 0.0177. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதுதானது செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அடுத்தது பாருங்கள். How many grams of concentrated nitric acid solution should be used to prepare 250 ml of 2 molar HNO3? முதல்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா 250 ml of 2 normal HNO3 கொடுத்துருக்காங்க. முதல் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரியும்? நார்மாலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சொல்யூட் சரியாப்பா அண்ட் டிவைடட் பை மோலார் மாஸ் த சொல்யூட் இன்ட்டு 1000 ரைட் இன்ட்டு மேடப் வால்யூம். ஸோ இங்கே நமக்கு வால்யூம் வரும். அப்போ என்ன கொடுத்தாங்க? வெயிட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ W இங்கேக்குள்ள நார்மாலிட்டி 2ன்னு கொடுத்தாங்க 2. அப்போ W இன்ட்டு 1000 டிவைட் பை இதோடைய மோலார் மாஸ் 63 இன்ட்டு 250 ml மேக்கப் பண்ண வச்சுருக்காங்க. அப்போ 250 கேன்சல் பண்ணி கொடுத்தா இங்கே 4 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா 2 வரும். அப்போ W தட் இஸ் ஈக்குவல் டு 63/2 விச் இஸ் 31.5 கிராம். அப்போ எனக்கு என்ன வேலை தேவைப்படும்? 31.5 கிராம் ஆஃப் HNO3 தேவைப்படும். எதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு? அவங்க கொடுத்த சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இங்கே 70% HNO3 எடுத்திருக்கோம். அப்போ 70% நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கலாம்? எவ்வளவு HNO3 இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 70% எடுத்துட்டோம்னா இன் 100 கிராம் ஆஃப் 70% HNO3. அப்போ 100 கிராம் ஆஃப் 70% HNO3 எடுத்தோம்னா என்ன இருக்கும் நமக்கு? இட் வில் கண்டைன்ஸ் 70 கிராம் ஆஃப் HNO3. 100ல் எவ்வளோ இருக்கும்? 70 கிராம் இருக்கும். இப்போ எனக்கு 1 கிராம் HNO3 வேணும்னா எவ்வளோ எடுக்கணும்? 100 டிவைடட் பை 70. ஸோ அப்போ 100 டிவைடட் பை 70 கிராம் HNO3, 70% HNO3 contains 1 gram of HNO3. இப்போ எனக்கு எவ்வளோ வேணுன்றதை நான் கண்டுபிடிச்சேன். 31.5 வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? 31.5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? 70% எவ்வளோ தேவைப்படும்? 100 இன்ட்டு 31.5 டிவைடட் பை 70 அப்படின்னு போடுங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வில் கெட் 45 கிராம். அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 45 கிராம் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HNO3 ரைட்டாப்பா? முதல் என்ன பண்ணிக்கணும்? எவ்வளவு தேவைன்றதை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணிக்கணும்? நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது 70%ல் எவ்வளோ இருக்கும்? ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ எடுக்கணுன்றதை இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக. இது ஸ்டாச்சியோமெட்ரிப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் போட்டிருக்கிறது மொலாரிட்டி கான்செப்ட், நார்மாலிட்டி கான்செப்ட். செகண்ட் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? இது என்ன சொல்லுவோம்? நம்ம ஸ்டாச்சியோமெட்ரின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பேசிக்காக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ப்ராப்ளம் ரைட்டா? ரெண்டும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Which are the following compounds can be used as antifreeze in automobile radiator? Is answer is glycol. இது டைரக்டா யூசஸ்ல இருந்து வந்த கொஸ்டின். glycol antifreeze ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Concentrated sulfuric acid is 98% H2SO4 by mass ன்னு கொடுத்திருக்காங்க. And has a density of 1.8 gram per ml. Volume of acid required to make 1 liter of 0.1 molar H2SO4 கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த 98% H2SO4 இருக்கு இல்லையா? இது ஃபர்ஸ்ட் எவ்வளவு மொலாரிட்டின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? மொலாரிட்டி ஃபார்முலா எழுதலாமா? ஸோ அப்போ நான் என்ன எடுக்கலாம், 100 கிராம் எடுத்தேன் அப்படின்னா ஆஸ் இந்த சொல்யூஷன் அதில் என்ன ஆகும், 98 கிராம் H2SO4 இருக்கும், ப்ளஸ் 2 கிராம் என்ன இருக்கும், எனக்கு வாட்டர் இருக்கும். ஸோ இந்த சொல்யூஷனுடைய இந்த வெயிட்டாக இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ண போகிறேன்னா வால்யூமாக மாற்ற போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம், டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. இப்போ மாஸ் 100 எடுத்திருக்கேன், டிவைடட் பை 1.8. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 55.5 ml வரும். இப்போ வால்யூம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், மொலாரிட்டி ஃபார்முலா போடலாம். மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் என்னது 98 கிராம், அதோடைய மோலார் மாஸ் அகெயின் 98. ஸோ இன்ட்டு 1000 அண்ட் இங்கே மேடப் வால்யூம் என்ன இருக்குது 55.55 இருக்குது. ஸோ இதால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இட் வில் கிவ் 18 மோலார் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த 98% எடுத்திருக்கோம் இல்லையா, இதோடைய மொலாரிட்டி என்னது 18 மோலார். ரைட். இப்போ என்ன பண்ணிக்கலாம், எனக்கு 1.1 மோலார் H2SO4 ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னது 18 மோலார் சொல்யூஷன், செகண்ட் சொல்யூஷன் 0.1. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம V1 M1 தட் இஸ் ஈக்குவல் டு V2 M2ன்னு போட்டுக்கலாம். V1ன்றது வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எவ்வளோ எடுக்கணும், எக்ஸ் தெரியாது, அதோடைய மொலாரிட்டி 18 தெரியும். வால்யூம் ஆஃப் 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது 1 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் மோலாரிட்டி 0.1. அப்போ 0.1 இன்ட்டு 1 லிட்டர் நான் எம்எல் எழுதிக்கிறேன். அப்போ 1000 ml. அப்போ எனக்கு என்ன ஆயிருந்தா அந்த இடத்துல x into 18 equal to 100. அப்போ x that is equal to 100 by 18. ஸோ 100 by 18 போட்டு எனக்கு ஆன்சர் 5.55 வருது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது எனக்கு 5.55 ml. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ நான் எவ்வளோ எடுத்து ஆட் பண்ணணும், இந்த 98% H2SO4 இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணணும் 5.55 ml எடுத்து 1 லிட்டரில் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், முதல் அந்த 98% அப்படின்னு இருக்கிறதுல மொலாரிட்டி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்து இதை ஒரு சொல்யூஷனாகவும் நீ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷனாகவும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடணும், நம்ம V1 M1 ஃபார்முலா போட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணிடணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் இன் 1 மோலால் அக்வஸ் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ மோல் ஃப்ராக்ஷன் இது ஆல்ரெடி கண்டுபிடிச்ச கொஸ்டின் தான், ஃபஸ்ட்டு வந்த கொஸ்டின் அதே கொஸ்டின் தான், திரும்ப ரிப்பீட் ஆகுது. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 மோலால் சொல்லிட்டு என்ன எடுத்துக்கலாம், அப்போ 1 மோல் சொல்யூட் இன் 1000 கிராம் ஆஃப் H2O எடுத்துக்கலாமா. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute that is equal to 1. So number of moles of water that is equal to 1000 divided by 18. இதே first problem work பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 55.55 வரும். அப்போ total number of moles என்ன வரும், n total that is equal to 56.55 வரும். அப்போ mole fraction of solute that is equal to நமக்கு என்ன வரும், number of moles of solute என்னது 1 divided by total number of moles 56.55. ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 0.0177 வரும். ஸோ அது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன வரும், 0.018 வரும். ஸோ அந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது 177 இல்லை, அது க்ளோசஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, ரவுண்ட் ஆஃப் பண்ணுற வேல்யூ 0.018 இருக்குது. ஸோ இதுதான் இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதே பேட்டர்ன் தான், சேம் கொஸ்டின் தான், திரும்ப என்ன இருக்குது 2005 கேட்டிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2.5 liters ஆஃப் 1 molar NaOH சொல்யூஷன் is mixed with another 3 liters of 0.5 molar NaOH solution. Then find out molarity of the resultant solution. ஸோ இங்கே மொத்தம் 3 சொல்யூஷன் இருக்குது. மொதல் மிக்ஸ் பண்ணுறது ஒரு சொல்யூஷன், அடுத்து இன்னொரு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணுறோம், அதில் நமக்கு புதுசாக ஒரு சொல்யூஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ 2 சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணுறோம், புதுசாக ஒரு சொல்யூஷன் வருது, மொத்தம் 3 சொல்யூஷன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா V1 M1 ப்ளஸ் V2 M2 வில் கிவ்ஸ் என்னது V3 M3. 3 சொல்யூஷன் எடுத்தாச்சு. இப்போ V1 M1 பாருங்கள், வால்யூம் இங்கே 2.5 liters. அப்போ 2.5 அதோட மொலாரிட்டி 1. ஸோ இன்ட்டு 1 போட்டுறோம். ப்ளஸ் வால்யூம் 2 பாருங்கள், நமக்கு 3 liters. ஸோ 3 இன்ட்டு மொலாரிட்டி 0.5 தட் இஸ் ஈக்குவல் டு V3 அண்டு M3. சரியா. ஸோ அப்போ என்னது, தென் ஃபைண்ட் அவுட் த மொலாரிட்டி ரிசல்டன் சொல்யூஷன். ஸோ எவ்வளோ ரிசல்டன் சொல்யூஷன் வரும், வால்யூம் 2 சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணுறேன், இது ஒரு 2.5 லிட்டர், இது ஒரு 3 லிட்டர், மொத்தம் நமக்கு என்ன ஆகும், வால்யூம் 5.5 liters இருக்கும் இன்ட்டு M3. இந்த M3 தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும், நமக்கு 2.5 ப்ளஸ் 1.5 தட் இஸ் ஈக்குவல் டு 5.5 இன்ட்டு M3. அப்போ 4 டிவைடட் பை 5.5 ஈக்குவல் டு M3. 5.5 அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 4 டிவைடட் பை 5.5 நான் போட்டேன் அப்படின்னா
எனக்கு ஆன்சர் என்ன 0.727 வருது. ஸோ M3 தட் இஸ் ஈக்குவல் டு 0.727. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எது க்ளோஸா இருக்கு பாருங்க. 0.727 அதனால எழுதிக்கலாம் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு 0.73 எழுதலாமா? அப்ப ஆன்சர் 0.73 மோலார். அப்ப எனக்கு ரிசல்டன்ட் சொல்யூஷனோட மோலாரிட்டி என்ன வரும்? 0.73 வரும். ரைட்டா? ஸோ இதுதான் என்னது? நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. How many gram of dibasic acid should be present in 100 ml of aqueous solution to give strength of 0.1 normal அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைபேசிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க. அப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் என்ன வரும்? ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் 200 டிவைட் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர். இது டைபேசிக் ஆசிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அதோட ஈக்குவலன்ட் ஃபேக்டர் என்னது 2, ஏன்னா 2 H+ ரிலீஸ் பண்ணும். அப்போ அதோட ஈக்குவலன்ட் மாஸ் 100. இப்போ நார்மாலிட்டி ஃபார்முலாவில் போடுங்க. ரைட்டா? ஸோ நார்மாலிட்டி என்ன கொடுத்துருவாங்க? 0 நார்மாலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் டிவைடட் பை ஈக்குவலன்ட் மாஸ் இன்ட்டு 1000 இன்ட்டு என்னது இங்கனுக்குள்ள மேட் அப் வால்யூம். நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன் வால்யூம் அப்படின்னு. ஸோ நார்மாலிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க 0.1 தட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு 1000 டிவைடட் பை ஈக்குவலன்ட் மாஸ் 100. ரைட்டாப்பா? இன்ட்டு அக்வஸ் சொல்யூஷனோட எம்எல் தான் நமக்கு 100 தான். ஸோ 1 2 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கேயும் கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த 10 அந்த பக்கம் போயிடும். அப்போ என்ன ஆகும் நமக்கு? W தட் இஸ் ஈக்குவல் டு 0.1 இன்ட்டு 10ன்னு வரும். அப்போ W தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். அப்போ எவ்வளோ வெயிட் நம்ம ஆட் பண்ணணும்? 1 கிராம் எடுத்து ஆட் பண்ணாலே போதும். ஸோ ஆன்சர் எப்படின்னு தெரியுதாப்பா? W கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் மாஸ் நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வந்து மோலார் மாஸ் தான் கொடுத்துருக்காங்க 200 அப்படின்னு. அதில் வந்து என்ன பண்ணிட்டேன்? டைபேசிக்னால 2ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் வால்யூம் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன நார்மாலிட்டின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த டபிள்யூவை அப்படியே கண்டுபிடிக்க போகிறோம். ஆன்சர் என்னது? 1 கிராம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மொலாரிட்டி ஆஃப் H2SO4 சொல்யூஷன் தட் ஹேஸ் அ டென்சிட்டி ஆஃப் 1.84 கிராம் per cubic சென்டிமீட்டர் அண்ட் கண்டெய்ன்ஸ் 98% பை வெயிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இன் 100 கிராம் நான் என்ன பண்ணுவேன்? 98 கிராம் H2SO4 இருக்கும் ப்ளஸ் 2 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஸோ இதுதான் என்னது? இதோடைய ஃபார்முலா. ரைட்? இதே இது மாதிரி அகைன் திரும்ப முன்னாடி இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அதுக்கு ஆன்சர் 18 வந்திருக்கும். ஆனால் இதுக்கு 18 வராது. ஏன்னா அங்கே டென்சிட்டி 1.80 இங்கே 1.84 கொஞ்சம் மாறும். ரைட்டா? அப்போ என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வால்யூமாக மாற்றிடலாம். ஸோ வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? மாஸ் பை டென்சிட்டி. இப்போ மாஸ் 100ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 100 பை 1.84 போடலாம். அப்போ 100 பை 1.84 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா 54.34 வருது. ஸோ இப்போ நான் மொலாரிட்டி கண்டுபிடிச்சலாமா? மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் 98 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் 98 இன்ட்டு 1000 ரைட் அண்ட் இன்ட்டு இதோடைய மேட வால்யூம் வந்து 54.34. ஸோ இதை போட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணணும். இட் கிவ் 18.4 நார்மல். ஸோ அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The concentration unit independent of temperature would be. ஸோ அதில் எது இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெயிட் வால்யூம் பர்சன்ட்டு. ஏன்னா இங்கே வால்யூம் வந்துடுது. வால்யூம் வந்தாலே இண்டிபெண்ட் வராதுப்பா. ஸோ வால்யூம் வந்துடுது. மொலாரிட்டிலையும் வால்யூம் இருக்கும், நார்மாலிட்டிலையும் வால்யூம் இருக்கும். மொலாலிட்டியில் மட்டும் தான் என்ன வராது? வால்யூம் வராது. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் மொலாலிட்டி. ஏன்னா நார்மாலிட்டிலையும் வால்யூம் டேர்ம் வருது, இதுலேயும் வால்யூம் டேர்ம் வருது, மொலாரிட்டிலையும் வால்யூம் டேர்ம் வருது. ஸோ வால்யூம் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நார்மாலிட்டியில் மட்டும் நமக்கு என்ன வரும்? மாஸ் வரும். அப்போ சி தானே நமக்கு இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சராக இருக்கும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். How many grams of CH3OH should be added to water to prepare 150 ml of 2 molar CH3OH அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ how many grams? ஸோ மொலாரிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க 2 மோலார். அப்போ ஃபார்முலாவில் போடலாமா? மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வெயிட் டிவைடட் பை என்னது? மோலார் மாஸ் இன்ட்டு 1000 அண்ட் மேடப் வால்யூம். சரியா? ஸோ அப்போ இங்கே மொலாரிட்டி 2ன்னு கொடுத்தாங்க. 2 தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் தெரியாது எக்ஸு இன்ட்டு 1000 டிவைடட் பை மோலார் மாஸ் நமக்கு என்ன வருது? 32. மோலார் மாஸ் 32 இன்ட்டு என்னது இது? 150. ஸோ அதை அடித்து கொடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன ஆயிரும் நமக்கு இந்த சைடு வரும்போது? ஸோ 64 இன்ட்டு 15 டிவைடட் பை 100 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9.6 கிராம் வருது. அப்போ நான் எவ்வளவு
மீத்தேன் மெத்தனால் எடுக்கணும் அப்படின்னா 9.6 கிராம் நம்ம எடுக்கணும். ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 9.6. ஸோ இதுதான் ஆன்சர். டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு, இன் வாட்டர் சேச்சுரேட்டட் ஏர் the mole fraction of water vapor is 0.02. If the total pressure of the saturated air is 1.2 atm, the partial pressure of dry air கேட்டிருக்காங்கப்பா. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ட்ரை ஏர் கேட்டிருக்காங்க. ஸோ மஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ட்ரை ஏர் கண்டுபிடிச்சிக்கலாம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ட்ரை ஏர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.02. ஏன்னா வாட்டர் வேப்பர் என்ன கொடுத்தாங்க? 0.02 கொடுத்தாங்க. அப்போ ஆன்சர் வரும் 0.08. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். வாட்டருக்கு நமக்கு தெரியும். ஸோ ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிச்சலாம். ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0.02 மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு 1.2. இதுதான் அது ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ப்ரெஷர் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி டோட்டல் அப்படின்ற ஃபார்முலா தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி வரும். அப்போ ப்ரெஷர் ஆஃப் டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0.024 கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். நமக்கு என்ன தெரியும், ப்ரெஷர் டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 காம்பவுண்ட் தான். ஒன்று ப்ரெஷர் ஆஃப் ட்ரை ஏர் ப்ளஸ் இன்னொன்று ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். ஸோ ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியும், ட்ரை ஏர் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரெஷர் ஆஃப் ட்ரை ஏர் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டோட்டல் மைனஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். அப்போ நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக 1. வெயிட் பண்ணுங்கப்பா. 1.2 மைனஸ் 0.024. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.176 வரும். ஸோ ஏடிஎம். இதுதானது ட்ரை ஏரோடைய ப்ரெஷர். ஏன்னா வாட்டருடைய ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ட்ரை ஏரோடைய மோல் ஃப்ராக்ஷன் ஏன் கண்டுபிடிச்சிருக்கோன்னா, இது செக் பண்ணுறதுக்கு. இப்போ ப்ரெஷர் ஆஃப் ட்ரை ஏர் இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ப்ரெஷர் ஆஃப் ட்ரை ஏர் தட் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் 1.2 போடுங்க. அகைன் அதே ஆன்சர் தான் 1.176 வரும். சரியா? கிராஸ் செக் பண்ணுறதுக்காக தான் நான் எழுத சொன்னேன். ஸோ ஆன்சர் வரும் 1.176. ரைட்? ஸோ மேலே எழுதிருக்கோம் இல்லையா? இதே ஃபார்முலாவில் ட்ரை ஏர் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை வாட்டரை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம், ப்ரெஷர் டோட்டலோட மைனஸ் பண்ணால் ட்ரை ஏர் கிடைக்கும். ஸோ எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெஷர் ஆஃப் ஏ அண்ட் ப்ரெஷர் ஆஃப் பி ஆர் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் லிக்விட் காம்பனன்ட்ஸ் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் அன் ஐடியல் பைனரி சொல்யூஷன். ரெண்டுமே லிக்விட் தான். இப்போ ஏ அண்ட் பி லிக்விட்னு கொடுத்தாங்க. எக்ஸ்ஏ ரெப்ரசன்ட் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் காம்பனன்ட் ஏ, த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு நமக்கு என்ன வரும், டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் அ சொல்யூஷன். ஆப்ஷன் டி. இது டெரிவேஷன்ப்பா. என்ன டெரிவேஷனு நான் இங்கே எழுதுகிறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரவுல்ஸ் லால லிக்விட் இன் லிக்விட், அதாவது 2 லிக்விட்ஸ் எடுக்கிறோம், லிக்விட் காம்பனன்ட் ஏ அண்ட் பி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரெஷர் டோட்டல் டெரைவ் பண்ணுவோம். ப்ரெஷர் டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி போடுவோம். அண்ட் இதை நம்ம டெரைவ் பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி. டெரைவ் பண்ணால் ஃபைனலாக நம்ம என்ன ஆகும், இந்த டியில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து நிற்கும். என்ன பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். டைரக்ட் கொஷின் தான் அது. ரைட்? நெக்ஸ்ட் கொஷின், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் குளோரோஃபார்ம் அண்ட் டைக்ளோரோமீத்தேன் அட் 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? அண்ட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் பை மிக்சிங் 25.5 கிராம் ஆஃப் CHCl3 அண்ட் 40 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மொதல் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CHCl3 தட் இஸ் ஈக்குவல் டு 25.5 டிவைடட் பை 119.5. ஏன்னா மோலார் மாஸ் என்னது 119. இது மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஸோ 0.213. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CH2Cl2 பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு 40 டிவைடட் பை 85 தட் இஸ் ஈக்குவல் டு 0.47 வருது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ மோல் ஃப்ராக்ஷனுடைய ஃபார்முலா நமக்கு என்ன வரும், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CHCl3 தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும், 0.213 டிவைடட் பை 0.213 ப்ளஸ் 0.47 போடுவோம் இல்லையா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னா இதில் 0.31 வருது. ரைட்டா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இங்கே வேணால் நான் உங்களுக்கு, ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இங்கே எழுதுகிறேன். மோல் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோ பண்ணோம் 0.213 டிவைடட் பை இங்கே என்ன எழுதுவோம், 0.213 ப்ளஸ் 0.47 ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ இட் வில் கிவ் 0.31 கிடைக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுறேன், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CH2Cl2 சேம் அதே மாதிரி போட்டு கண்டுபிடிச்சா இட் வில் கிவ் 0.69 வரும். ரைட்டா? இப்போ ப்ரெஷர் டோட்டல் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் என்ன வரும் நமக்கு, P0 வேல்யூ. ஸோ P0 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஃபஸ்ட்டு 200 கொடுத்துருக்காங்க. ஸோ 200 இன்ட்டு 0.69
31 ரைட்டா? ஸோ இதுக்கும் ஃபார்முலா எழுதவா? ஸோ இதுவும் என்னது நமக்கு ரவுல்ஸ் லாவுடைய ஃபார்முலா தான். அந்த 2 சிஸ்டம டிரைவ் பண்றது. ரைட்? ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்முலா பிரஷர் டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு P நாட் ஆஃப் A இன்டு XA பிளஸ் P நாட் ஆஃப் B இன்டு XB அப்படின்னு வரும். ஸோ P நாட் ஆஃப் A என்னதுங்க 200 இன்டு 0.31 பிளஸ் 41.5 into 0.69. ஸோ அது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணனா இட் வில் கிவ் ஆன்சர் ஆஃப் 184. ஸோ இதான் அது டோட்டல் ப்ரெஷர் ரைட்டா? ஸோ டோட்டல் ப்ரெஷர் சாரி மாற்றி போட்டேன் 184ல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 90.63 mmHg வரும்பா. ஸோ இந்த ஆப்ஷன் எதுலேயுமே இல்லை. ஆக்சுவலாக இங்கே எதுவுமே கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஏவும் பி சிடி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆன்சர் என்னது 90.63. ஸோ இதில் ஆப்ஷனில் ஆன்சரே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு எக்ஸாமில் என்ன பண்ணியிருப்போம் NONE நன் அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் இந்த கொஷினுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A solution has 1:4 mole ratio of pentane and hexane. The vapor pressure of a pure hydrocarbons கொடுத்துட்டாங்க. And the mole fraction of pentane in the vapor phase would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1:4 mole ratio கொடுத்துட்டாங்க. அப்போ mole fraction of pentane that is equal to 1/5. அதே மாதிரி ஏன்னா மொத்தம் 5 moles இல்லையா? அப்போ நான் 5 moles எடுத்தோன்னா அதில் 1 mole pentane-ஆக இருக்கும், 4 mole hexane-ஆக இருக்கும். அப்போ mole fraction of hexane that is equal to என்ன வந்து நமக்கு 4/5 வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரெஷர் டோட்டல் போடலாம். அப்போ டோட்டல் ப்ரெஷர் போடலாமா? ப்ரெஷர் டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரோகார்பன்ஸ் பாருங்கள் 440 ஃபார் பென்டேனா. அப்போ 440 P நாட் ஆஃப் பென்டேன் 440 இன்ட்டு அதோடைய ரேஷியோ 1/5. அதுமாதிரி ப்ளஸ் இதோடைய P நாட் 120 இன்ட்டு 4/5 போட்டோம்னா டோட்டல் ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ அதுக்கு டோட்டல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 184. இதுதான் அது இதோடைய டோட்டல் ப்ரெஷர் ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு ப்ரெஷர் ஆஃப் பென்டேன் இன் வேப்பர் ஃபேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரெஷர் ஆஃப் பென்டேன் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் 1/5 இன்ட்டு 440 ரைட். ஸோ அப்போ ப்ரெஷர் ஆஃப் பென்டேன் தட் இஸ் ஈக்குவல் டு வேப்பர் ஃபேஸில் என்ன வரும் 1/5 அதாவது மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு ப்ரெஷர் டோட்டல் ரைட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல இட் வில் கிவ் 88 அப்படின்னு வரும். ப்ரெஷர் ஆஃப் பென்டேன் 88 ரைட். அப்போ என்ன ஆகும் நமக்கு இந்த இடத்துல இது தனியாக என்ன பண்ணுறோம் நம்ம 88 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இருக்குல்லையா இந்த டேர்ம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ அப்படின்னு 88. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் இன் வேப்பர் அப்படிங்கிற நமக்கு என்ன ஆயிரும் இந்த இடத்துல ப்ரெஷர் டிவைடட் பை. இப்போ நமக்கு வேப்பர் ஃபேஸுக்கான ஈக்குவேஷன் டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் வந்து நம்ம எடுத்திருப்போம். என்ன எடுத்திருப்போம் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல். இங்கே நமக்கு 88 இங்கே எழுதிக்கிறேன் ஃபார் டைம் பீயிங் இங்கே 88. இப்போ நமக்கு என்ன தெரியும் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் தட் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் pentane right into சாரி இங்கே மாற்றி போட்டோன்னா வெயிட்பா ப்ரெஷர் டோட்டல் வராது. ப்ரெஷர் டோட்டல் வராது என்ன வரும் ப்ரெஷர் ஆஃப் பென்டேன் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பென்டேன் இன்ட்டு ப்ரெஷர் டோட்டல். அப்போ எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் பென்டேன் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டோட்டல் என்ன எக்ஸ் பென்டேன் நமக்கு இதோட வேல்யூ இங்கே 88 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ 88 டிவைடட் பை 440 சாரி 440 போட்டோம்னா ப்ரெஷர் டோட்டல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 184. ரொம்ப இன்றைக்கி நமக்கு இந்த இடத்துல லேக் ஆகுது ரைட். ஸோ கவனிங்க டோட்டல் ப்ரெஷர் 184 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ என்ன நமக்கு 184 வரும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் போட்டோம் அப்படின்னா இட் வில் கிவ் 0.478 வரும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் டியில் இருக்குது ரைட்டா. இங்கே 2 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுருப்பா சார். இங்கே ப்ரெஷர் டோட்டல்னு போட்டிருக்கோம், இங்கேயே ஒரு மோல் ஃப்ராக்ஷன் 1/5ன்னு போட்டிருக்கோம். அப்புறம் எப்படி சார் இங்கே மோல் ஃப்ராக்ஷன் 0.47 இருந்துச்சுன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சொல்யூஷன் எடுத்தோம்னா இந்த சொல்யூஷனுக்குள்ளே இருக்கு இல்லையா இதோட மோல் ஃப்ராக்ஷன் 1/5. இது மேலே வேப்பர் இருக்கும் இல்லையா இந்த வேப்பரில் கொஞ்சம் பென்டேன் இருக்கும். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய வேப்பரில் என்ன இருக்கும் கொஞ்சம் பென்டேன் இருக்கும். ஸோ இந்த பென்டேனுடைய மோல் ஃப்ராக்ஷன் அது 0.478. இங்கே இருக்கிறதுக்கு என்ன வருது நமக்கு 1/5 வருது ரைட்டா. கவனிச்சுக்கோங்க. அப்போ 1/5னா நமக்கு என்ன வரும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறது மோல் ஃப்ராக்ஷன் 0.478 நமக்கு வருது ரைட்டா. அப்போ இது வேறு இது வேறு. ஸோ இங்கே இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் சொல்யூஷனில் கண்டுபிடிக்கிறோம், இது வேப்பர் ஃபேஸில் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணிக்கணும் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கணும். அது ப்ரெஷர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கேஸ் இன்ட்டு ப்ரெஷர் டோட்டல். இது என்ன லா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் வி ஆர் காலிங் எஸ் அ
டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் 2 liquids P and Q are 80 and 60 torsion respectively கொடுத்தாங்க. அண்ட் P0 கொடுத்துட்டாங்க ரெண்டுக்குமே. the total vapor pressure of the solution obtained by mixing 3 moles of P and 2 moles of Q கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் மோல்ஸ் என்ன வந்துடும்? N total equal to 5. ஸோ அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் P தட் இஸ் ஈக்குவல் டு P எவ்வளவு 3 மோல்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? 3/5 வரும். அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் Q பார்த்தீங்க அப்படின்னா 2/5 வரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரெஷர் டோட்டல் போட்டுறோம். அப்போ ப்ரெஷர் டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 80 இன்ட்டு 3/5. ஏன்னா ஃபஸ்ட்டு பீக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க 80 அண்ட் நெக்ஸ்ட் ஒனுக்கு 60 கொடுத்துருக்காங்க. அப்போ 80 இன்ட்டு 3/5 ப்ளஸ் இங்கே என்ன வந்துடும்? 60 இன்ட்டு 2/5 போடலாம். ஸோ போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ப்ரெஷர் டோட்டல் கிடச்சிரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 72. அப்போ 72 டார்ஷனல் வரும். எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, த மிக்சர் விச் ஷோஸ் பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுல்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ பாசிட்டிவ் டீவியேஷன் நமக்கு என்ன ஆகணும்னா ஏபி இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ எது அதிகமாக இருக்கணும்? ஏஏ இன்ட்ராக்ஷனும் பிபி இன்ட்ராக்ஷனும் நமக்கு என்ன இருக்கணும்? ஏபி இன்ட்ராக்ஷனை விட அதிகமாக தான் பாசிட்டிவ் டீவியேஷன் வரும். ஸோ ஏன்றது ஒரு சொல்யூட்டு, பின்றது இன்னொரு லிக்விடு, 2 லிக்விடு மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ஆகுனா பென்சீன் டொலுவினில் ஏபி இன்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி வெரி பென்சீன் அண்ட் டொலுவின் ரெண்டுமே ஆர்கானிக். ஸோ இதுக்கு என்ன ஆகும்? நான் போலார் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆகும்? ஏபி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அசிட்டோன் குளோரோஃபார்ம் ஆல்சோ வில் பி தேர். அதே மாதிரி குளோரோ ஈத்தேனுக்கும் ப்ரோமோ ஈத்தேனும் என்ன இருக்கும்? சார்ஜ் செப்பரேஷனில் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்க தான் செய்யும். அப்போ இதெல்லாம் ஏபி கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஆனால் எத்தனால் அண்ட் அசிட்டோனில் ஏபி ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு எத்தனாலுக்கும் அசிட்டோனுக்கும் நடுவில் என்ன ஆகும்? நமக்கு ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இதில் எத்தனால் இருக்க ஹைட்ரஜன் பாண்டிங்கை இந்த அசிட்டோன் பிரேக் பண்ணுறதுனால இதுலேருந்து எத்தனால் ஈஸியாக நமக்கு கேஸாக ரிலீவ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டு. இதில் என்ன பண்ணணும்னா இன்டர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் என்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும்ப்பா. அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு எதில் இருக்கும்? இப்போ இதில் பார்த்த எதுலையுமே நமக்கு பாருங்களேன், பென்சீனாக இருக்கட்டும், அசிட்டோனாக இருக்கட்டும், தனித்தனியாக பாருங்கள் எந்த காம்பவுண்ட்லேயும் அந்தளவுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஆனால் எத்தனால நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அந்த அசிட்டோன் போட்டோம்னா அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் உடையறனால எத்தனால் ஈஸியாக நமக்கு வெளியே வந்துடும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட எத்தனால் மாலிகுல்ஸ் வேப்பராக இருக்கிறதுனால நமக்கு ப்ரெஷர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதிகமாக போகும். ஸோ இட் இஸ் ஷோஸ் அ பாசிட்டிவ் டீவியேஷன். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷன் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷன் நமக்கு என்ன இருக்கும்? ΔH மிக்சிங் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ΔV மிக்சிங் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு பிபி தட் இஸ் ஈக்குவல் டு ஏஏ. அதாவது இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள்? ΔH மிக்சிங் ஈக்குவல் டு 0 இங்கே இருக்குது. ஸோ இதானது நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், த மிக்சர் தட் ஃபார்ம்ஸ் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்பில் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கணும். அதாவது கவனிங்கப்பா, மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப் will shows negative deviation. நமக்கு என்ன பண்ணணும்? நெகட்டிவ் டீவியேஷன் கொடுக்கணும். அப்போ நெகட்டிவ் டீவியேஷன் என்ன இருக்கணும்? ஏபி அட்ராக்ஷன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். இதை விட ஏஏ அண்டு பிபியை விட ஏபி நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஹெப்டேன், ஆக்டேன், இங்கே வாட்டர், நைட்ரிக் ஆசிட், எத்தனால் வாட்டர், அசிட்டோன், கார்பன் டை சல்ஃபேட். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனால் வாட்டர் ஆல்ரெடி வாட்டர்லேயே நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், எத்தனாலேயே இருக்கும். ஸோ இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நமக்கு வீக்காக தான் இருக்கும். பட் வாட்டர் அண்ட் நைட்ரிக் ஆசிட் பாருங்கள், இட் வில் பி அயானிக்கலி ஸ்டெபிளைஸ்டு. என்ன ஆகும்? நமக்கு நைட்ரிக் ஆசிடும் வாட்டரும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே போலார். இங்கே வாட்டர் போலார், இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். இது வந்து நமக்கு கம்ப்ளீட்லி அயானிக்காக இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? நமக்கு ஸ்மால் சார்ஜஸ் தான் கிரியேட் ஆகும். பட் இங்கே என்ன ஆகும்? நமக்கு பியூர் செப்பரேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு H++ NO3- ஸ்ப்ளிட் ஆகும். ஆனால் எத்தனாலையும் ஸ்ப்ளிட் ஆகும். ஆனால் எத்தனால் என்ன ஆகாது? நிறைய H+ ரிலீஸ் ஆகாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது பொலாரிட்டி வச்சு வரும், டைபோல்ஸ் வச்சு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி வரும். ஸோ இந்த மாதிரி 2 மிக்சர் கொஷின் கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெட்டர் இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய நேச்சர், இந்த டிசால்வ்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது இது போலாரா, இது போலாரா. இப்போ ரெண்டுமே போலாராக இருந்தால் எதில் போலார் சார்ஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணணும்.
ரைட். அப்போ வாட்டர்ல நமக்கு போலார் சார்ஜ் அதிகமா இருக்கும். இத விட எத்தனால விட. ஸோ இங்க வாட்டர் சேமா இருக்கனால நைட்ரிக் ஆசிட் வெர்சஸ் எத்தனால் கம்பேர் பண்ணலாம். அப்ப நைட்ரிக் ஆசிட்லாம் போலாரிட்டி அதிகமா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுல தான் இன்டராக்ஷன் அதிகமா இருக்கும். இன்டராக்ஷன்ஸ் அதிகமா இருந்தா நமக்கு என்ன ஆயிரும்? நெகட்டிவ் டீவியேஷன். ஸோ அப்ப இதுதான் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statement is correct regarding a solution of two components A and B exhibiting positive deviation குடுத்திருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு நமக்கு என்ன தெரியும்? ஆட்டோமேட்டிக்கா A, B இன்டராக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, it is smaller than AA and BB. So intermolecular attractive forces between AA and AB are equal to those ன்னு வந்திருக்கு. ஈக்குவல் கிடையாது. அடுத்து மேல பாருங்க ஆப்ஷன் A. Intermolecular attractive forces of AA and BB are stronger than those between AB. So ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஏன் B and C வராதுன்னா, B and C பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. ஸோ ஈக்குவல் டு 0 வந்தா அது என்னது? இட் இஸ் a condition for a ஐடியல் சொல்யூஷன். ஸோ இங்க என்ன குடுத்துட்டாங்க? டீவியேஷன் குடுத்துட்டாங்க. டீவியேஷன் ஒன்லி சோர்ஸ் பை என்னது? நான் ஐடியல் சொல்யூஷன். ஸோ அப்பவே இந்த 2 ஆப்ஷன நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 21. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஃபார் ஐடியல் சொல்யூஷன். ஸோ ஐடியல் சொல்யூஷனுக்கு ΔH மிக்சிங் 0 வரணும். இது கரெக்ட். அண்ட் ΔP ஈக்குவல் டு அப்சர்வ்டு கால்குலேட்டட் இதுவும் 0 வரணும் இல்லையா? பிரஷர் நமக்கு என்ன ஆகும்? 0 தான் வரும். கால்குலேட் பண்றதும் அப்சர்வ் பண்ணதும் ஈக்குவலா வரணும். அண்ட் ΔG மிக்சிங் அண்ட் ΔU மிக்சிங் இருக்கு. இப்ப ΔG மிக்சிங் நமக்கு 0 வருமானா? வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுல வராது. ΔU வரலாம். நீங்க ΔH சப்மிட் போட்டீங்க அப்படின்னா. ஏன் சார் இது வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ΔG 0 அப்படின்னாலே தட் இஸ் ஈக்லிபிரியம் அப்படின்னு அர்த்தம். ரியாக்ஷன் இஸ் இன் ஈக்லிபிரியம். அப்ப அந்த ரியாக்ஷன் அந்த சாலபிலிட்டி இல்ல டிசால்வ் ஆகக்கூடிய எபிலிட்டி இல்ல மிக்ஸ் ஆகக்கூடிய எபிலிட்டி அப்படியே அங்க ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். பட் இது என்ன ஆகாது நமக்கு எப்பவுமே ஈக்லிபிரியமா இருக்காது. இது 2 சொல்யூஷன மிக்ஸ் பண்றது இட் இஸ் நாட் அ ஈக்லிபிரியம் ப்ராசஸ். ரைட்டாப்பா? நீங்க பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன்லாம் நமக்கு ஈக்லிபிரியம் வரும். ஆனா அது எதுல நமக்கு ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணாது. ரைட். ஸோ அப்ப ΔG மிக்சிங் ஈக்குவல் டு 0 வருது இல்லையா? இதுதான் நமக்கு தப்பு. ஏன்னா ΔG நீங்க ஃபார்முலா வைஸாவும் பார்க்கலாம். ΔG தட் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? ΔH மைனஸ் T ΔS தான். ரைட். அப்ப இது 0வா இருந்தாலும் இட் வில் டெஃபினெட்லி கிவ்ஸ் அ வேல்யூ ஃபார் அ T ΔS. ரைட். அப்ப ΔG நமக்கு வந்துரும். இதே மாரி நமக்கு என்ன பண்ணலாம்? ΔU ஃபார்முலா போட்டு பார்க்கலாம். சரியா? அப்ப ΔU ஃபார்முலா போட்டா நமக்கு என்ன ஆயிரும்? ΔH மிக்சிங் 0வா இருக்கனால நமக்கு என்ன ஆயிரும்? ΔU மிக்சிங்கும் 0 வந்துரும். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.